நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாங்க? ஸ்கூல்ஸ்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. பட் ஓகே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு இதுல இல்ல. ஓகே பார்க்கலாம். ஹீரோட ஆக்டிங் ஹீரோஸ் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஓகே நல்லா பண்ணிருக்காங்க. அப்பா கேரக்டர் இன்னும் நல்லா இருக்கு. மெசேஜ் ஏதாவது சொல்றாங்களா? அதான் ஸ்கூல்ஸ்ல இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ்ல எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க. மியூசிக் அதெல்லாம் மியூசிக் நல்லா இருக்கு. கேமராமேனும் நல்லா பண்ணிருக்காங்க. சிறகன் டைட்டில் படத்துல ரிலேட் ஆகுது. எனக்கு அது படம் நல்லா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி இருந்தது. இவங்களா இது ஸ்லோவா போகுதுன்னு பார்த்தோம். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. ஏன்னா அது யார் வந்து ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை வந்து பண்றது யாரு அதை கண்டுபிடிக்கிறது ஒரு கதையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த பசங்க வந்து இதுல இன்வால்வ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பசங்க ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அதனால வந்து ஒரு பொண்ணு சூசைட் பண்ணுது. அந்த சூசைட் பண்ண பொண்ணோட அண்ணன் போலீஸார் இருந்தாலும் அவருடைய அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த பசங்களை பழி வாங்குறாங்க. கடைசியா மெசேஜ் ஒரு கொலை வழக்கமாக வர படங்கள்ல வருதுதான். ஒரு கொலை நடக்குது, அது யார் பண்றா, எதனால பண்ணா, அந்த கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்குறது யாருங்கிறத கொஞ்சம் திண்மையா கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்னோட நேம் மாலிக். அந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்டர் ஃபகத்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு போலீஸா பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நான் நடிச்சு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. நிறைய படங்களை நடிச்சிருக்கேன். இந்த படத்துல என் ஃப்ரெண்டோட படம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது, இப்போ கடைசியில் பிசினஸ் சேல்ஸ் வரைக்கும் இருந்தது. எனக்கு ஆக்டிங்கை விட சினிமா உள்ள என்ன நடக்குதுன்றது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, எந்த அளவு பண்ணணுன்றது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல நான் கத்துக்கிட்டது ஒண்ணுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே சின்ன பசங்க, எல்லாருமே 27 வயசு தான். ஆக்டர்ஸ் கஜராஜ் சார், ஆக்சுவலா அவர் வந்து ஒன்று மட்டும் சொல்றேன், எங்க அப்பா கூட டெய்லி எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாரு. ஒரு நாளைக்கு 17-18 ஃபோன் அடிப்பாரு. அந்த அளவுக்கு இந்த படத்து மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. சப்போர்ட் பண்ணுங்க. ஜீவா ரவி சார் சொல்லவே தேவையில்லை, நிறைய சப்போர்ட் பண்றாங்க. ரயில் ரவி சார், அனந்த் நாயக் அண்ணா, வினோத் ஜேடி அண்ணா எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. மக்கள் உங்க கையில தான் இருக்கு. நல்லபடியா கொண்டு போய் சேருங்க. சிறகன் அப்படின்னா ஒரு பஞ்சன் சிறகன், கொடைக்கானல் வாழ்ற ஒரு பட்டர்ஃபிளையோட நேம். அதை பத்தி சொல்லணும்னா அதோட வண்ணத்தை பத்தி பேசலாம். அந்த பஞ்சன் சிறகனோட வண்ணம் வந்து இடது பக்கமும் காக்கி, வலது பக்கம் வந்து ஒயிட் அண்ட் பிளாக். ஒரு போலீஸ்க்கும் ஒரு பிரவுன்ல காக்கிக்கும் நடக்கிற ஒரு சண்டை, ஒரு வார்னு சொல்லலாம். அந்த வார் தான் அந்த படம் ஓவரால். அதுதான் எங்களுக்கு. அதனால பஞ்சன் சிறகன் இருந்துச்சு, பஞ்சனை தூக்கிட்டு சிறகன் வச்சுட்டோம். ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம். இதை வந்து டெக்னிக்கலி எந்த அளவுக்கு தப்பா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு அழுத்தமான ஸ்கிரீன் பிளே சொல்லியிருக்கோம். தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம். மியூசிக் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லைன்றாங்க அந்த பையனை, தம்பி தான் ராம் கணேஷ். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல, ஏதோ 10 படங்களுக்கு பண்ண மாதிரி இருக்குனாங்க. அது சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறப்ப. எனக்கு இங்க பயங்கரமா இருக்கு. எங்களுக்கு ஆக்சுவலா ப்ரிவியூல இருந்து ஆரம்பிச்சது, ஒவ்வொன்னா ஆரம்பிச்சு இப்ப எங்களுக்கு ஷோ ஏறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து நிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. மெசேஜ் ஒரு கதை நல்லா இருக்கு ப்ரோ. இப்ப ஸ்கூல் பசங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு என்னெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாருங்க, ஒரு ஃபேமிலியோட மட்டும் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. ஒர்த்து ப்ரோ. எக்ஸ்ட்ராவே காசு தரல ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல பண்ணிருக்காங்க. பட் நான் புது பசங்க எப்படி பண்ணுவான்னு வச்சேன். பட் எல்லா படத்தோட இந்த படம் பார்க்கலாம். எல்லாமே ஒர்த்து ப்ரோ. நீங்க 120 ரூபாய்க்கு 150 ரூபாய் தரலாம், அந்த அளவுக்கு ஒர்த்து ப்ரோ. கண்டிப்பா ரிலீஸ் ஆகுது ப்ரோ. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. புதுசா இருக்கு படம். கண்ணன் புதுசா இருக்கு. சிறகனோட மீனிங் பெருசா எனக்கு தெரியல. பட் வந்து அந்த ஒரு 4-5 பேரோட கேரக்டரும் அவங்களோட இனோவேஷன் இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் படம். ஓவராலா பார்க்கவே சூப்பரா இருக்கும் ப்ரோ. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு உழைப்புக்கு இப்போ ஒரு பலன் கிடைச்ச மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. என்ன ப்ரோ மெசேஜ் என்னன்னா, ஒரு கிரைம் நடக்கும். கிரைமுக்கு வந்து ஒரு தேடுறவங்க, தேடி போறவங்க, சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லாம அது தனிப்பட்ட 3வது ஒரு விஷயத்தையும் பாக்குறப்ப, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப ஒரு ஃபீலும் கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் படமா இருக்கும் ப்ரோ. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும். டார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும். யூஸ் பண்ற டார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ, தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ படம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல விருப்பப்படுறாங்க ஒரு கிரைமை பத்தி. சிறகன்றது வந்து ஒரு பட்டாம்பூச்சியோட எண்ணம் ப்ரோ. அது ஒன்று ரெக்கையில 2 கலர்ஸ் ஃபேட் இருக்கும். ஒன்று வந்து ஒரு போலீஸோட ப்ரௌன் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர். 2 விஷயத்துக்கு பிளேன் பண்றதுனால இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்குது. என்ன ப்ரோ
இல்ல அது அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு புரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் எடுத்ததுனால இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.